Praise the Lord, our daily bread. Romans chapter 14, verse 17. God's kingdom is not eating and drinking, but righteousness, peace, and joy in the Holy Spirit. O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O Lord, theocracy does not refer to eating, drinking, or boasting, but to living in the company of the Holy Spirit includes justice, righteousness, peace, sharing love, and joy. Therefore, bless us to realize what is fundamental in our life. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. உரோமையர் அதிகாரம் 14 இறை வார்த்தை 17. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இறைவா, இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் உறங்குவதையும் குறிப்பிடுவது அல்ல, மாறாக தூய ஆவியின் துணையோடு வாழ்ந்து நீதி, நேர்மை, அமைதி, அன்பை பகிர்தல், மகிழ்ச்சி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது. எனவே எங்கள் வாழ்வில் எது அடிப்படை என்பதை உணர்ந்து வாழ எங்களை ஆசிர்வதியும். ஆமீன். அன்னன்னுள்ள போஜனம். ரோமா 14 அத்தியாயம் 17 வாக்கியம். தெய்வ ராஜ்யம் என்னால் பக்ஷணவும் பானியவும் அல்ல, பிரத்யுதா நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆத்மாவில் உள்ள சந்தோஷமான. தெய்வமே, சொர்க்க ராஜ்யம் என்னால் பக்ஷணவும் பானியவும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தமாவில் உள்ள സന്തോഷവും നിറഞ്ഞ ജീവിതമാണ് എന്നും ഞങ്ങൾ അറിയുന്നു. അതിനാൽ അങ്ങേ സ്വർഗരാജ്യത്തിനു വേണ്ടി ജീവിക്കുന്ന മക്കളായി ഞങ്ങളെ മാറ്റണമേ. ആമേൻ.